ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த இடத்த சேலம் மாமாங்கன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி தாங்க. இது பார்த்தீங்கன்னா செயற்கை நீர்வீழ்ச்சி தான். இது வந்து இந்த ஆடிப்பெருக்குக்காகவே செய்யப்பட்டது. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றி இருக்க எல்லா சாமி சிலைகளையும் கொண்டு வந்து கழுவி அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பாட்டிகிட்ட அலப்பறை போட்டுட்டு பக்கத்தில் பார்த்தா பொட்டேட்டோ ரோல் தாங்க இருந்துச்சு. ஒரு ரோல் 50 ரூபான்னு சொன்னாங்க. என்ன ஒரு உருளைக்கிழங்கு 50 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன் நானே. சரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போனேன். பக்கத்தில் பார்த்தா ரோஸ் செடிலாம் இருந்துச்சு. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு ரோஸ் செடியெல்லாம் பார்த்தோம். ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை ரோஸு சிகப்புன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் இருக்க ரோஸ் தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு கூடவே பார்த்தா மல்லிகைப்பூ செடிலாம் வச்சுருந்தாங்க. முத்து மல்லி குண்டு மல்லின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. மரங்களில் பார்த்திங்கன்னா பலாப்பழ மரம் மாமரம்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் எந்த மரச்செடியும் வாங்கலை, ஒரே ஒரு ரோஸ் செடி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தால் பானிபூரி கடைக்கு போனால் அங்கே சூடாக ஏதோ பொரிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா பொரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தால் போய் பார்த்தா நம்ம கான் தாங்க. கானோட விதையை நல்லா நசுக்கி எடுத்து பொரிக்கிறது சிப்ஸு தாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பே அப்பளம்லாம் போட்டிருந்தாங்க. அது கூட மிளகா பஜ்ஜி போடுறதுக்காக தோரணங்கள்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டே இருந்தோம். நிறைய கடை இருந்தது. பார்க்க ஆசையாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட அந்தளவுக்கு மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இருக்கிறத வச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் போய் பக்கத்தில் போனோம்னா கோவில் சார்பில் கம்மங்கூழ் கொடுத்தாங்க. ஏதோ ஓசலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி குடிச்சிட்டோம். ஆடி ஆஃபரில் 2 வீலர் 4 வீலர் எடுக்கிறவங்க இங்கேயே புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷோரூமுக்கே போக தேவையில்ல. இந்த இடத்துல க்ரௌட் அதிகமாக வரதுனால இங்கேயே போட்டிருக்காங்க, ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. மயிலருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா 20 ரூபா சொல்கிறாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. சின்னது ஒரு ரேட்டும் பெரிய ஒரு ரேட்டும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பொரி கடலை மிட்டாயி, சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கட்டு எல்லா வெரைட்டியும் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கலை, போயிட்டு வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபலூடா எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். ஃபலூடா பார்த்திங்கன்னா 60 ரூபா சொன்னாங்க. அப்புறமேட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் சட்டைலாம் போட்டிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இங்கே வந்து சட்டைலாம் பார்த்திங்கன்னா 200 ரூபாயிலே ஸ்டார்ட் ஆகுது. 200 250 தான். அதாவது ஆடிப்பெருக்குக்கு இங்கே வந்திங்கன்னா இங்கெல்லாம் சட்டை எடுக்கலாம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு தேவையான மெகந்தி பார்த்திங்கன்னா நம்ம அச்சில், அதாவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி அச்சில் தான் வைப்பாங்க. அது பாருங்கள் இங்கேயே இருக்குது.
இது பார்த்திங்கன்னா ஒரு கைக்கு 30 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் டேட்டோ போட்டாங்க, கண்ணாடி இதெல்லாம் எல்லாமே இங்கே விற்குது. டேட்டோ பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு தேவையான டிசைனில் போட்டு கொடுக்குறாங்க. சேஃபாக தான் போடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. டேட்டோ போடுற ஆர்டிஸ்ட்டு நிறையாவே இருக்காங்க. நிறையா ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு மாதிரி போட்டுட்ருந்தாங்க. நல்ல டிசைன்ஸில் நல்லா கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம வேணுங்கிறத நம்ம பார்த்து போட்டுக்கலாம். டேட்டோ போடணுன்னு விருப்பப்படுறவங்க இங்கே போட்டுக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் லோக்கலில் இருக்கிறவங்க தான். ஏதாவது இஷ்யூன்னா கூட அவங்கள பார்த்து நம்ம கேட்டுக்கலாம், பண்ணிக்கலாம், போய் சரி பண்ணிக்கலாம். மரப்பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் தான் கிடைக்கிது. பருப்பு கடையிற மத்து, தயிர் கடையிற மத்து, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த மசிக்கிற பொருள் எல்லாமே மரத்துலேயே கிடைக்கிது. ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கிது. பக்கத்தால் பார்த்திங்கன்னா டெடிபியர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் இருக்குது. 100, 150 நல்ல பொம்மை, பெரிய பொம்மையாகவே கிடைக்கிது. குழந்தைங்களுக்குலாம் வேணுன்னா வாங்கிக்கலாம். இந்த ஆடிப்பெருக்கில் பார்த்திங்கன்னா இங்கே சீப்பான ரேட்டில் தான் கிடைக்கும். ஏதோ நாங்கள் போகிற நேரத்தில் கோயில் சார்பில் கம்மங்கூழ் கொடுத்தாங்க. மதிய நேரம் வெயில் அதிகம். ஏதோ கம்மங்கூழ் கொடுத்ததுனால ரொம்ப தாகமாக இருந்தது. தண்ணி தாகம் அதிகமாக இருந்ததுனால குடிச்சிட்டு நாங்கள் அடுத்தது கிளம்பிட்டோம். அப்படியே வழியில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா பேபி டால் பொம்மை வச்சுருந்தாங்க. இந்த பேபி டால் பொம்மை பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். இது வந்து கையில் தாங்க செஞ்சுருக்காங்க. எல்லாமே கையில் செஞ்ச பொம்மை தான். அழகாக ரொம்ப ஹேண்ட்பேக்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ அழகாக துள்ளி குதித்து விளையாண்டுட்ருக்காங்க. ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. அதேமாரி கார் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள் குழந்தைங்க அவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக கார் ஓட்டிக்கிட்டு நல்லா விளையாண்டுட்ருக்குறாங்க. பெரியவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ராட்டினத்தில் பெரிய ராட்டினமும் இருக்குது, சின்ன ராட்டினமும் இருக்குது. யாருக்கு எது வேணுமோ அது விருப்ப பிரகாரம் போய்க்கலாம், விளாண்டுக்கலாம். எல்லாமே 30, 40 ரூபா தாங்க. அந்த பெரிய ராட்டினம் மட்டும் 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது, பார்க்கவே நல்லா அழகாக இருந்தது. இந்த ஏரியாவில் சுற்றியும் பசுமையாக இருக்கிறதுனால எல்லாமே நல்லா இருக்குது பார்க்க. நம்ம இப்போ கோவில்கிட்ட வந்துட்டோங்க. பாருங்கள், சாமியை காமிக்கிறேன். இதுதாங்க ஐயனார் கருப்பசாமி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரர்லாம் இருப்பார். எல்லாத்தையுமே காமிக்கிறேன், நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லோரும் நலமுடன் வளமுடன் இருக்கிறதுக்கு வேண்டிக்கிறேங்க. நீங்களும் வேண்டிக்கோங்க.
பாருங்கள், இதுதான் செயற்கை நீரூற்று. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம டால்மியா போர்ட்லேருந்து தாங்க எடுக்கிறாங்க. இது வந்து புனிதமான நீராக நாங்கள் எடுத்துக்கிறோம். இது வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிறத தெளிச்சிக்கலாங்க, சாமி ரூமுக்கும் பயன்படுத்திக்கலாம். இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா ஆடி 18க்கு இந்த இடத்துக்கு தாங்க அதிகமாக மோஸ்ட்லி இங்கே தான் வருவாங்க. ஏன்னா இங்கே செயற்கை நீரூற்றுன்னு சொல்லி சொன்னாலுமே இந்த தண்ணி வந்து ரொம்ப சுத்தமான முறையில் இருக்கும். நம்ம பார்த்து குளிச்சுட்டு போனோம்னா ரொம்ப நல்லது. அடுத்த வருஷம் வர வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு உடம்பு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு போனோம்னாவே நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான் நடக்கும், நல்லதாகவே இருக்கும். நம்புங்க, நீங்களும் நம்பிக்கையோடு வாங்க, இந்த தெய்வம் நிறைவேற்றும். நாங்கள் தீர்த்தத்தில் நினைஞ்சாச்சுங்க, வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டோம். அப்படியே சாமி கும்பிட்டோங்க. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு தேங்காய் சுடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதேமாரி 3 தேங்காய் உரசி அதுக்கான மசாலாலாம் போட்டு தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆடி 1க்கும் சுடுவோம், ஆடி 18க்கும் சுடுவோம். நாங்கள் ஆடி 1 அப்போ ஊருக்கு போயிட்டோம், அதனால் சுட முடியல. அதனால் ஆடி 18க்கு சுடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதேமாரி 3 தேங்காய் உரசி சுட்டாச்சுங்க. எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த 3 தேங்காய் நாங்கள் சுட்டுக்கிட்டோம். ஆடி 1 இருந்தால் பிள்ளையார் கோயிலுக்கு போய் வச்சு படைப்போங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக கொண்டாடின பண்டிகை எதுன்னு பார்த்தோம்னா இந்த தேங்காய் சுட்டுற பண்டிகை தான். அதுக்கு பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காலையிலே ரெடி ஆகிடுவோம். பெரியவங்க பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு கொடுத்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சுடுற வேலை மட்டும்தான், சுட்டு சாப்பிட்ற வேலை மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மாதிரி வீடியோ உங்களுக்கு இப்போ வரத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்து விழுகும். அப்போ நம்ம வீடியோவை பார்த்துக்கலாம். அவசியம் நம்ம நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.